ஹாய், இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாட்டில் என்ன பண்ண போகிறோம்னா வெண்பொங்கலும் சாம்பாரும் சட்னியும் பண்ண போகிறோம். ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க வெண்பொங்கல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதை தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு. இதில் 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும், அதுக்கப்புறம் பொங்கல் செஞ்சுக்கலாம். அரிசியை ஊற வச்சுட்டோம். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். பாசிப்பருப்பு போட்டு தான் பொங்கல் செய்யணும். துவரம்பருப்பு போட்டிங்கன்னா சாம்பார் சாதம் மாதிரி ஆயிரும். அதனால பாசிப்பருப்பில் தான் பொங்கல் செய்யணும். அதே போல் அரிசி புழுங்கல் அரிசிக்கு பதில் நீங்கள் பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். அரிசியும் உங்கள் விருப்பம். அதே போல் அளவுகளில் எந்த மாற்றமும் கிடையாது. அரிசி வேணால் நீங்கள் மாற்றா பச்சரிசி சேர்த்துக்கலாம், அவ்வளவுதான். இப்போ இதெல்லாம் அரிசி ஊறட்டும். அது மூலம் நம்ம இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாம்பார் பண்ணுறதுக்கு வெங்காயம் பூண்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு பருப்பு வேக வச்சிட்டோம்னா அதுங்களையும் பொங்கல் தாளிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். காய்கறி எதுவுமே போடாமல் தான் நான் சாம்பார் செய்ய போகிறேன். எம்டி சாம்பார் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். பொங்கலுக்கு அந்த மாதிரி சாம்பார் பண்ணிக்கிட்டாலே போதும். காயெல்லாம் போட்டு சாம்பார் செய்யலாம் தேவையில்லை. ஏன்னா நம்ம பொங்கலில் இருக்கிறப்போ அந்த காயெல்லாம் எடுத்து சாப்பிட மாட்டோம். அதனால வெறும் சாம்பார் மட்டும் பண்ணிக்கலாம், காயே இல்லாமல் சாம்பார். இந்த மாதிரி இட்லி தோசை இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எம்டி சாம்பார் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம லாஸ்ட்டாக இப்போ 5 கிலோ பக்ரீத்துக்கு 5 கிலோ பிரியாணி செஞ்சு அதை வீடியோவாக நம்ம சேனலில் போட்டிருந்தப்போ சர்மிளா பானுன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க செஞ்சு பார்த்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு புதுசாக சாரியெல்லாம் வாங்கி கொடுத்தாங்களாம். அதை ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருந்தாங்க. செரின் வீட்டு சாப்பாடுலேயும் சொல்லியிருந்தாங்க. அதே போல் செரின்ஸ் கிச்சன்லேயுமே சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி பாராட்டு வாங்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இல்லையா? எனவே எங்கள் வீட்டில் நான் செய்கிற சாப்பாடு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னே நானே ரொம்ப சந்தோஷப்படுவேன். அது போல் தான் உங்களுக்கு இருக்கும். அதை விட சந்தோஷம் எனக்கு என்னென்னா, நான் செஞ்ச சமையல் ஒருத்தர் செஞ்சு பார்த்துட்டு அது நல்லா இருக்குன்னு பாராட்டி அவங்களுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் அந்த சிஸ்டர் சென்னையில் கோர்ட்டில் வேலை பார்க்குறாங்களாமா. நான் கோயம்புத்தூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட போகிறேன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நம்ம சமையலை விரும்பி பார்த்து செய்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே தான் சொல்கிறீங்க சமையல் ரொம்ப நல்லாயிருக்கு, குழம்பு செஞ்சேன் நல்லாயிருக்கு, வீட்டில் எல்லோரும் பாராட்டினாங்க அப்படின்னு ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். அவங்களுக்கும் இது கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லிடுங்க. இப்போ நம்ம வெங்காயம் எல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு தாளித்து விட்டுறலாம். இப்போ வெங்காயம் வெள்ளை பூண்டெல்லாம் உரிச்சு எடுத்தாச்சு. தக்காளியை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம டீ குடிக்கிற டம்ளர் இருக்குல்ல, அதில் 1 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். சாம்பார் பண்ணுறதுக்கு 1 டம்ளர் துவரம்பருப்பை கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் ஒரு 5-6 பூண்டு பல், ஒரு 10லேருந்து ஒரு 20 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள், அடுத்து சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு, கொஞ்சம் எண்ணெய், ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், சாம்பாருக்கு எல்லாம் போட்டாச்சு. இப்போ மூடிடலாம். சாம்பாரை வேக வச்சாச்சு. 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 4 விசில் போதும். 4 விசில்லையே பருப்பு நல்லா வெந்துடும். பொங்கல் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் இல்லைன்னா நெய், ரெண்டில் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், மிளகும் அதே போல் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு முந்திரி பருப்பு உங்கள் விருப்பத்தை பொறுத்து எத்தனை சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். இதில் 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதில் அரிசியும் சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சோம் இல்லையா அரிசி பருப்பு, அதையும் சேர்த்துடலாம். பொங்கலுக்கு தேவையான உப்பு கரெக்டாக இருக்கும். 1 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா குழைவாக தானே வேகணும், அதனால் 5 டம்ளர் தண்ணி போதும். இப்போ பொங்கல் தாளித்து தண்ணியெல்லாம் ஊற்றி மூடி வச்சுருக்கேன். நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். இப்போ சும்மா தான் மூடி வச்சுருக்கேன், கொதித்து வரட்டும். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தாளிக்கிற வேலை தான். அந்த ஸ்டீம் இறங்குனதுமே தாளிக்கிற வேலை தான். விசில் ஆஃப் பண்ணியாச்சு.
பொங்கல் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நீங்கள் உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ளேயும் சட்னியை அரைச்சிடலாம். இப்போ தேங்காய் வந்து ஒரு 2 துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். அதையே மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை, பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சட்னியை அரைச்சிடலாம். பொங்கல்லையும் ஒரு விசில் வந்துருச்சு. நம்ம சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. மாற்றிக்கலாம். தண்ணி சேர்த்துக்கிட்டோம். அவ்வளோதான். உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. போதும், இந்தளவுக்கு தண்ணி போதும். அதுக்காக அதிக தண்ணியும் வேண்டாம். இந்தளவுக்கு பாருங்கள், இந்தளவுக்கு தண்ணி போதும். இப்போ இதெல்லாம் மாற்றிட்டு தாளிச்சிடலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை, தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், 5 விசில் வந்துடுச்சு. சாம்பார் வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்களா பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. இப்போ கரண்டியை வச்சு இந்த மாதிரி, கரண்டியோ இல்லைன்னா மத்தோ வச்சு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விடுக்கோங்க. அவ்வளோதான், கடைஞ்சாச்சு. இதில் கொஞ்சம் புளி சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், புளி சேர்த்தாச்சு. இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணி கொதிக்க விட்டுறலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அப்போ அந்த புளி வாடையெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சுக்கலாம். சாம்பார் பாருங்க நல்லா கொதிச்சு வெந்துட்டுருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் போட்டுடலாம். அவ்வளோதான், சாம்பாரை இறக்கிடுவோம். இப்போ இறக்கிட்டு தாளிச்சிடலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, கொஞ்சம் ஜீரகம், பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள். அவ்வளோதான். இப்போ சாம்பாரில் ஊற்றிடலாம். சாம்பாரையும் தாளிச்சாச்சு. அதே போல் தேங்காய் சட்னியும் தாளித்து எடுத்தாச்சு. பொங்கலும் இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிம்பிளான வேலை. பொங்கல், சாம்பார், சட்னி ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிருச்சு. அது ரெடியானதுமே சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம். பொங்கல் பாருங்கள் சூப்பராக நல்லா குலைவாக ரெடி ஆகிருக்கு. புழுங்கல் அரிசிங்கிறதுனால மேலே பார்க்குறதுக்கு வந்து குலையாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொங்கல் ரெடி ஆகிருக்கு பாருங்கள். புழுங்கல் அரிசி வெண்பொங்கலும் சாம்பாரும் சட்னியும் அவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான வேலை பொங்கல் பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து எப்போவும் இந்த பச்சரிசி போட்டு பொங்கல் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி புழுங்கல் அரிசி போட்டு ஒரு டைம் பொங்கல் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் சாம்பார் இதே போல் செஞ்சு பாருங்கள். காய் எதுவும் போடாமல் இந்த மாதிரி டிஃபனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காய் இல்லாமல் சாம்பார் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் பொங்கலும் சாம்பார் சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இப்போது பொங்கல் சாப்பிட்றதுக்கு கிளம்பலாம்.